ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் எத்தனையோ ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ முதல் முறையாக சாம்பார் பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாம்பார் பொடிக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், என்னென்ன அளவுகளில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ மல்லிக்கு என்னென்ன அளவுகளில் மற்ற பொருட்கள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். முதல்ல நான் மல்லியை அளந்து எடுத்துக்கிட்டேங்க. 2 தடவையாக பார்த்து எடுத்துக்கிட்டேன். வெயிட் மிஷினில் பார்த்து தான் எல்லாமே அளந்துக்கிட்டேன். 1 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ வத்தல் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் அளவு மிளகு எடுத்துருக்கிறேன். 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. 200 கிராம் சீரகம் எடுத்துருக்கிறேன். உருட்டு உளுந்து 200 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். 25 கிராம் காயம் கட்டி காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வெந்தயம் 50 கிராம் எடுத்துருக்கிறேன். 50 கிராம் அளவு கடுகும் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வறுக்க போகிறோம். அதுவுமே நல்ல அயன் பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இரும்பு சட்டியாக பார்த்து எடுத்துகிட்டு வறுத்தீங்க அப்படின்னா நல்லா சூடு நிற்கும். எல்லாமே சிம்மில் வச்சுட்டு வருங்க. நான் முதல்ல வெந்தயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா செவக்க நம்ம எடுத்தால் தான் நமக்கு கசப்பு தன்மை ரொம்ப இருக்காது. அதனால் நல்லா வறுக்க விட்டுருங்க. வறுத்த பிறகு எடுத்துட்டு அதுக்கு பிறகு 1 பை 1 எல்லாமே வறுக்க போகிறாங்க. இப்போ மிளகு வறுத்துட்ருக்கிறேன். இது நல்லா வாசனை வரும். நம்மளுக்கு பெப்பரோட வாசனை தெரியும் இல்லையா, அந்த லைட்டாக அந்த காரம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். நிறைய பேர் சாம்பார் பொடி திரிக்கும்போது துவரம்பருப்பு சேர்த்து திரிப்பாங்கங்க. நான் இன்றைக்கி துவரம்பருப்பு எதுவுமே சேர்க்கல. கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அப்படி சேர்க்குறீங்க அப்படின்னா 200 கிராம் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கடுகை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி உளுந்து 2 சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உளுந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. உருட்டு உளுந்து வறுக்கிறதுக்கு நல்லா செவக்க வறுத்தாச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் கடலை பருப்பு தான் வறுக்க போகிறோம். இதுவுமே நிறைய டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக வறுத்துக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்குமே டைம் போனதே தெரியாது. இப்போ ஜீரகம் அடுத்தால வறுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன தான் கடைகளில் வாங்கி பிராண்டடாக யூஸ் பண்ணாலும் கூட நம்ம கையால் வறுத்து நம்ம முறைப்படி திரித்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும்போது உண்மையிலேயே உடம்புக்கும் நல்லது, நமக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும் இந்த சாம்பார் பொடி. இப்போ கட்டி காயம் நான் இதில் வறுத்துட்ருக்கேங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் விட்டுட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் மிஷினில் திரிக்கும் போது மட்டும் இதை நல்லா தட்டிட்டு மற்ற பொருட்களோடு சேர்த்துட்டு திரிக்க கொடுங்கங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி. காயம் வறுத்தெடுத்த அதே எண்ணெயில் கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் ஒரு இலை எடுத்து இப்படி இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உடையணும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. எடுத்துட்டு மல்லியை நான் கடைசியாக மல்லியும் வத்தலும் மட்டும் வறுத்துக்கிட்டேங்க. மல்லி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சூடாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நல்லா வறுபட்டு வந்தோடனே இறக்கிருங்க. அடுப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு நீங்கள் கூட்டிட்டீங்க அப்படின்னா அதை கரிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துட்டு வறுத்துக்கோங்க. கடைசியாக நான் எல்லா பொருட்களும் வறுத்ததுக்கு பிறகு தான் வத்தல் வறுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் நெடி அடிக்கும் அப்படிங்கிறனால இது இப்படி வறுத்துக்கிட்டேங்க. இதில் நீங்கள் வறுக்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நெடி அடிக்காது. நான் எல்லா பொருட்களுமே வறுத்தாச்சு. ஃபேனில் ஆற வச்சுக்கிட்டேங்க. மிஷினில் கொடுத்து திரிக்க வேண்டியது ஒன்று தான் பாக்கி. எல்லா பொருட்களுமே நல்லா வறுத்து ரெடியாக இருக்குது. உங்களுக்கு முதல் முறை செய்யும் போது மட்டும்தான் இது கொஞ்சம் வேலைப்பாடாக தெரியும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டுக்கு நீங்களே அடிக்ட் ஆயிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாதக்கணக்கானாலும் கெட்டும் போகாதுங்க. நீங்கள் சாம்பார் பொடி ஒரு முறை இதில் திரிச்சு பாருங்கள். நீங்கள் இதில் தேவை அப்படின்னா மஞ்சள் விரலி மஞ்சள் 100 கிராம் சேர்த்துட்டு திரிச்சுக்கோங்க. நான் இங்கே மஞ்சள் பொடி தனியாக திரித்து வச்சனால இதில் சேர்க்கலைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.